என்ன இதுங்க உசுப்பி ஸ்கூலுக்கு பற்றி விடலான்னு பார்த்தா நாலு திசையில் கடந்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ இதுகளை எப்படி உசுப்புறன்னு தெரியலையே. நம்மளாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். பேசாமல் அக்காவே கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான் இதுகளை உசுப்புறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு மாடுக ரெண்டையும் கூப்பிட்டு பார்ப்போம் எந்திரிக்குதுகளான்னு. ஏ சுபி, அபி, எந்திரிங்க ரெண்டேரம். ஏ சுபி. ஐயோ, கனவுல கூட எங்க அம்மா கத்துற சவுண்டு தான் கேட்குது. எவ்வளோ திமிரு! கனவுலையா? நேரில் வந்து ஒருத்தி காட்டு கடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், கனவுல கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேனா? டேய் எந்திரா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல. வருஷம் பூரா லீவ் போட சொன்னால் லீவ் போட்டு தூங்கிக்கிட்டே இருப்பான். எந்திரி. ஐயோ, யார் அது? யாரா இருந்தாலும் போயிட்டு அப்புறம் வாங்க. நல்ல தூக்கத்தில் இருக்கேன், கேட்காதீங்க. போங்க போங்க. இப்போ எந்திரிக்கிறியா இல்லை ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றவா? எந்திரி. அந்த மாடை பாரு, இவனாச்சும் எந்திரிச்சு ஏதாச்சும் பதில் சொல்லிச்சாச்சு படுக்கிறான். அதான் அதுவும் இல்லை, என்ன தூசுப்பா அப்படியே தூங்குவா கும்பகர்ணி மாதிரி. ஏ அபி பைத்தியமே, எந்திரி. என்னம்மா உனக்கு பிரச்சனை? போமா. தூக்கமாக வருது. நைட்டு எத்தனை தடவை சொன்னேன், போதும் அந்த டிவி அமர்த்தி போட்டு வந்து தூங்குங்க 4 பேருன்னு. நீ 4 பேர் நான் சொன்னதே கேட்கல. அவ்வளோ நேரம் கடந்து 12 மணிக்கு மேலே வரைக்கும் டிவியை பார்த்து படத்தை பார்த்து ஒரே ஆட்டம். அப்புறம் இப்போ தூக்கம்தான் வரும். உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டிங்கல்ல, இப்போ எந்திரிங்க, எந்திச்சு கிளம்புங்க. போமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் நேரமா? இப்போவே மணி எத்தனை தெரியுமா? மணி 8 தாண்டுது. இனி நீங்கள் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எந்நேரம் போக. மரியாதையாக இப்போயே எந்திரிச்சிரு, என் கோவத்தை கிளறாத. ஐயோ, காலைக்கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்காதம்மா. போமா, வேணா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு போகிறது. லீவாமே லீவு போடுவேன். நீ நல்லா கொன்னே விடுவேன். மரியாதையாக எந்திரிச்சு கிளம்பிடு. எத்தனை நாள் லீவு போடுவேன் நீனு? ஏஞ்சிட்டேன், போதுமா? போங்க. ஏஞ்சிட்டேன்ற கண்ணு அப்படியே மூடியே இருக்கு. நான் அந்த பக்கம் நகர்ந்த உடனே அப்படியே மறுபடியும் படுத்து தூங்குறதுக்கு. போ, அதான் எந்திரிச்சிட்டேல, போய் மூஞ்சியை கழுவு. மூஞ்சியை கழுவுனா தான் உனக்கு கொஞ்சம் முழிப்பு வரும். மூஞ்சியை கழுவிட்டு காஃபியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு கிளம்புற. இப்படியே வீட்டில் டேரா போடலாம்னு நினச்ச கொன்னே விடுவேன். போ. என்னம்மா நீ எனக்காக ஒரு நாள் லீவ் தர மாட்டியா? எத்தனை நாள் லீவு? ஒரு நாள் 9 நாள் லீவ் எடுத்தாச்சு. அந்த ஸ்கூலுக்கே இப்போ தான் போய் புதுசாக சேர்ந்துருக்க. எத்தனை நாளாக லீவ் எடுத்துட்டேன் நீ சேர்ந்ததுலேருந்து? மரியாதையாக கிளம்பிடு. சரி போறம்மா, கட்டாத. போ, நீயாச்சும் எந்திரிச்ச. அங்கே பாரு, அந்த சின்ன மாடு இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே தூக்கமாக தான் தூங்குது. நீ போ, நான் அவளை ஊசிப்பிட்டு வரேன். சரி நீங்க என்ன பண்ணுங்க, நான் போறேன். போய் மூஞ்சியை கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு போய் காஃபியை குடி முத. சரி. அந்த பையலே எந்திரிச்சு போயிட்டான். இது எப்படி தூங்குது பாரு. ஏ அபி எந்திரி. அட போமாங்கிட்டு. நான்லாம் சின்ன கிளாஸ் தான், லீவ் போட்டால் திட்ட மாட்டாங்க. நான் லீவ் போட போகிறேன் இன்னைக்கு. இங்கே பாரு, மரியாதையாக எந்திரிச்சிரு. ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு நினைக்காத. எந்திரிக்கல அவ்வளோதான், கொன்னே விடுவேன். எந்திரிச்சிரு. சே, இந்த அம்மாவோட கொஞ்ச நேரம் நம்மளால தூங்க முடியாது. போமா, ஏஞ்சி வரேன். எந்திரி. நீ எந்திரிச்சாதான் நான் நம்புவேன். அவனை கூட நான் நம்பிடுவேன். சரி, போனதுக்கப்புறம் எப்படி எந்திரிச்சிருவானே. உன்னையெல்லாம் நம்பவே மாட்டேன். நான் அங்கே நடந்த உடனே மறுபடியும் படுத்து தூங்குறாள். நீலாம் மரியாதையாக எந்திரிச்சிரு. அட எந்திரிப்பம்மா, போங்க. சரி, எந்திரிச்சிட்டு அக்காங்க 2 பேரும் அப்படியே உசுப்பி விடு. சரி, நான் உசுப்பிக்கிறேன். நீ போ. எந்திரிச்சு நீ மட்டும் வராமல் இரு, அப்புறம் பாரு அடியை மட்டும். அட வருவேம்மா, போங்க. சரி வா. சரி, வர இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கவே முடியல. நல்லா தூக்கம் வந்துச்சு. உசுப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. படுத்ததே ரொம்ப லேட்டாக தான் படுத்து தூங்கணும் படம் பார்த்துட்டு. இப்போ இவ்வளோ சீக்கிரமாக போகணுன்னா எப்படி எந்திரிக்கிறது? ஐயோ, இனி வேறு ஸ்கூலுக்கு வேறு கிளம்பணுமா? சரி போவோம். இவங்க 2 பேரும் உசுப்பிட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம். ஏ சத்யாக்கா, எந்திரி. என்ன அப்படி உனக்கு பிரச்சனை? இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா கத்திட்டு இருந்தாங்க, இப்போ நீ கத்துறியா? அடி பாவி அக்கா, அப்போ எங்கள் அம்மா கத்திட்டு இருந்தாலும் நீ கேட்டுட்டு தான் போனியா? எந்திரி, காலேஜுக்கு உனக்கு நேரம் ஆகுது பாரு. அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, இப்போ தான் விடிஞ்சிருக்குமா இருக்கும். மணியை பாரு, மணி 6 கூட இருக்காது. ஏன்னா எங்கள் அம்மா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் போய் சொல்லி உசுப்புவாங்க, நேராச்சு. நீ வேணா மணியை பாரு. அட நிஜமாவே மணி 8. எந்திரி. என்ன சொல்கிறாபி, நிஜமாவே மணி 8? அட ஆமாக்கா, மணி 8 ஆச்சு. ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போவேனாமா, அதுக்கு தான் எங்கள் அம்மா வந்து கத்திட்டு போகிறாங்க. எந்திரிங்க. சுபியெல்லாம் எந்திரிச்சு போயாச்சு. இனி நம்ம தான் எந்திரிக்கணும். எந்திரிங்க, கிளம்பி போவோம். ஐயோ ஆமாம், நான் வேறு நேற்று லீவு. இன்றைக்கும் போகலன்னா அவ்வளோதான். நேற்று என்னென்ன நடத்தி போட்டாங்கன்னு வேறு தெரில. நானும் எந்திரிச்சு கிளம்புறேன். நைட்டு படம் பார்த்தது தப்பாக போச்சப்பா. சரி எந்திரிங்கக்கா. வித்தியாக்காவையும் உசுப்பணும். நீ போ,
நீ போய் கிளம்பு, நான் அந்த எருமையை உசுப்புறேன். சரி, நான் போகிறேன். இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே மணி 8. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரம் வேறு தூங்கணும் போல் இருக்குது. என்னத்தை செய்ய, இப்போவே ஆனால் மணி 8 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே படுத்தோம்னா சரிப்பட்டு வராது. எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதான். இங்கே ஒருத்தியை பாரு, எந்த கவலையுமே இல்லாமல் படுத்தே கிடக்கா. ஏ வித்தியா, எந்திரி. போ அங்கிட்டு. இங்கே பாரு, மரியாதையாக எந்திரிச்சிரு. மணி 8 ஆச்சு. அம்மா வந்தாங்க, அப்புறம் அடியில் கொன்னே விடுவாங்க. எந்திரிச்சிரு மரியாதையா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்னமோ பண்ணி தொலை. எனக்கெல்லாம் காலேஜுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்ப போகிறேன். அம்மா கேட்டால் அந்த எறும்பு எந்திரிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிடுவேன். அம்மா கேட்டால் நீ உன் வாயை திறக்காம இரு, அது மட்டும் போதும். நீயே ஏதாச்சும் சொல்லி மாட்டி விடாமல் இருந்தனால அவங்க என்னை அடிக்க மாட்டாங்க. ஆமாம், நான் எதுவும் சொல்லலைன்னா இவ்வளோ தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. எந்திரி எருமை மாடே, மணி 8 ஆச்சு. எப்போ கிளம்பி நீ எப்போ போவேன்? இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் எப்போ கிளம்பி எப்போ வேணாலும் போவேன். தேவையில்லாமலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது. உனக்கு தேவைன்னா நீ கிளம்பி போயிட்டே இரு. எனக்கு என்ன, அதுக்கு மேலே உன் இஷ்டம். அடிதான் நீ வாங்கணும்னா அடிதான் வாங்கணும். போ, அம்மா வருவாங்க, நல்லா சமத்தியாக கொடுத்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வாயை மூடிக்கிட்டு போ. சி, உங்ககிட்டலாம் நல்லது சொன்ன வந்தேன் பாரு, என்னையே தான் சொல்லணும். உங்கள் நல்லதை நீங்களே வச்சுக்கோங்க, கிளம்புங்க. பிள்ளைகிட்ட பேசலாம், இந்த மாதிரி பேய் குட்டிக்கிட்டலாம் மனசை பேச முடியுமா? ஆமாம், நாங்கள் பேய் குட்டி, இவங்க அப்படியே இளவரசி. ஆளு மண்டையும் பாரு, சட்டியை கவுத்தி வச்ச மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு பேச்ச பாரு. இங்கே பாரு, நான் தான் உன்னை உசுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேல. தேவையில்லாமல் இனிமேல் என்னை பற்றி பேசுறதெல்லாம் வச்சக்கூடாது. அது என் முடியை பற்றி பேசினேன், கொன்னே விடுவேன். ஆமாம், கொள்ளுவா இவ பெரிய இவ. போ, உன் வேலையை பார்த்துட்டு. நான் உன்னை உசுப்ப சொன்னேன்? சி, இதெல்லாம் பிள்ளையே இல்லை. எனக்கு என்ன, என்னமோ பண்ணு. லேட்டாக போய் ஸ்கூலில் அடி வாங்கிச்சாவு, இங்கே எந்திரிக்கலேன்னு அம்மா கிட்ட அடி வாங்கிச்சாவு. சொன்னால் கேட்கணும், சொல்கிறதே எதுவுமே கேட்க மாட்டான். அது எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னமோ பண்ணு. சரி, மனுஷங்களை கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடுறாங்களா? நைட்டு படுத்து தூங்க ஆரம்பித்ததே லேட்டு, அப்புறம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியும்? மணி 8 தானே ஆகுது. இன்னைக்கு பேசாமல் லீவை போட்டுருவோம். ஆனால் அம்மா வந்து அடிப்பாங்களே, என்னத்தை செய்கிறது? பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத அடியா. இன்னும் ஏன்டி வித்தியா முழிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. அட சின்ன குரங்கு, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு போய் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க, இது மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கு பாரு. ஏ வித்தியா, எந்திரி. இங்கே பாரு சத்யா, திருப்பி திருப்பி என்கிட்ட வம்புழுக்காத. இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போனேன், அதுக்குள்ளே மறுபடியும் வந்து உசுப்புற. நொய் நொய் நாம போவாங்கிட்டு, எனக்கு தூக்கம் வருது. என்னது சத்யாவா? அப்போ அந்த பிள்ளை உசுப்பி நீ எந்திரிக்கலை. எந்திரிச்சு முழிச்சு பாரு, கண்ணை திறந்து யார் உசுப்புறானு. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தூக்கம் வருது. இப்போதைக்கு எந்திரிக்க முடியாது, போயிட்டு வாங்க. ஓஹோ, தூக்கம் வருது. தூக்கம் விளக்கு மாதிரி எடுத்துகிட்டு வரவா? தூக்கம் போயிடும். என்னடா இது, இப்படியெல்லாம் சத்தியா பேச மாட்டாளே. ஒருவேளை அம்மாவா இருக்குமோ? எங்க பாப்போம். அட அம்மாவே தான். இப்போ எப்படி உங்களை சமாளிக்கிறது? என்னம்மா, கண்ணு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுமா. மணி என்னாச்சு? மணி 8:30 ஆச்சு. அந்த பிள்ளைகள்லாம் 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து கிளம்பிடுச்சுங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி அதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நீ இன்னும் தூங்கிட்டு கிடக்க. என்னது, அதுக்குள்ளே கிளம்பி முடிச்சுட்டாங்களா எல்லாரும்? ஆமாம், அப்புறம் என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்கூலுக்கு லீவ் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லா பிள்ளைகளும் அங்கே கிளம்பிடுச்சுங்க. டிஃபன்லாம் கட்டி கொடுத்தாச்சு, உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்குங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நீ மட்டும்தான் மாடு மாதிரி இன்னும் கடந்து தூங்கிக்கிட்டே இருக்க. ஒருத்தராக உன்னை வந்து கூப்பிடணும். என்ன, நானும் கிச்சனுக்குள்ளே வேலை கிடக்கு, போய் கூப்பிட முடியலன்னு ஒருத்தரையாக உன்னை கூப்பிடி விட சொன்னால் எல்லாரும் உசுப்பும் போதும் அப்புறம்ட்டு அரை மணி நேரமாக எக்ஸ்ட்ரா படுத்து தூங்கிட்டேன். இனி எப்போ கிளம்பி நீ எப்போ ஸ்கூலுக்கு போவேம்மா? அதே தாம்மா நானும் சொல்கிறேன். மணி 8:30 ஆச்சு. இனிமேல் கிளம்பி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசாமல் நான் இன்னைக்கு லீவை போட்டுறேன். லீவை போட்டுட்டு நேற்று உன்னை நான் விட்டதே தப்பு. சரி, அந்த பிள்ளைகள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்குகளே, ஒரு நாள் இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா. இவளுக்கு இன்னைக்கு லீவ் வேணுமாம்மா? இன்றைக்கும் நேற்று நைட்டு நான் படம் பார்க்கும்போது என்ன சொன்னேன்? இதை காரணமாக காட்டி நாளை காலையில் எவ்வளோ லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஆமாம். என்ன நோமா, அப்புறம் எதுக்கு லீவ் போடுறேன்? மரியாதையா இப்போ எந்திரிச்சு நீயா கிளம்பிட்டேன்னா மரியாதை, இல்லை விளக்க மரத்துக்கிட்டு வரையும் பார்த்துக்க. நானே எந்திரிச்சு கிளம்புறேன். போங்க போங்க போங்கன்னு இன்னொரு 10 நிமிஷம் நீ இங்கேயே படுத்துருக்கணும். அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன், வாரேன். போங்க, எந்திரிச்சு வா, இப்படியே இங்கேயே கிடக்காத. ஆனால் வாரம்மா, போங்க. எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ஒருத்தர் பின்னாடியே தெரியணும். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அவ்வளோ கஷ்டம். போக முடியலன்னா சொல்லிடு, ஒரேடியாக ஸ்கூலை விட்டு நிறுத்திடுறேன். இப்படியெல்லாம் சும்மா இங்கே இப்போ போகிறேன் அப்போ போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு தெரியாத. சரி, லீவு போடலான்னு நினச்சேன். இப்போ என்னத்தை பண்ணுறது? இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுதா? அதுக்குள்ளே வரிசையாக ஒருத்தராக வந்து கூப்பிட்டு நொய்யின்ட்டாங்க.
எல்லாம் இந்த சத்யாவால் வந்தது. உடனே போய் போட்டு விட்ருப்பான் அம்மா கிட்ட உசுப்புனேம்மா எந்திரிக்கிறேன்ட்டு. இல்லைன்னா அம்மாலாம் வந்து இப்படி உசுப்புற ஆளே கிடையாது. தூங்குனா விட்டுருவாங்க. இந்த பிள்ளை தான் இப்போ ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பான். பேசாமல் இன்னொரு 10 நிமிஷம் படுத்து தூங்கி எந்திரிச்சு போவோமா? ஐயையோ வேணாப்பா, அதுக்கு வேற வந்து அடித்தாலும் அடிப்பாங்க. எந்திரிச்சு கிளம்புவோம். ஆனால் எந்திரிக்கவே பிடிக்க மாட்டேங்குதே. எப்படி எந்திரிச்சு போய் கிளம்புறது? பேசாமல் அடி வாங்கிக்குவோமா? மணி 8:30 இதுக்கு மேலே எந்திரிச்சு போய் நான் குளிச்சு கிளம்பி எப்போ போகிறது ஸ்கூலுக்கு? 9 மணிக்குள்ளே உள்ளே இருக்கணும். அப்படி பார்த்தா கூட நான் இன்னும் 1/4 மணி நேரத்தில் கிளம்பணும். நான் சாப்பிடணும். எப்படி அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க முடியும்? இந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது. சரி ஒரு நாள் இருந்துட்டு போகிறான்னு விட்டா தான் என்ன? இதை சொன்னால் நம்மளை அடிக்க வருவாங்க. இன்னைக்கு இந்த சத்யா தான் காலங்காத்தாலேயே வாய் வச்சா. இன்னைக்கு பாரு, நீ அம்மாக்கிட்டே அடி வாங்கி மிஸ்ஸுக்கிட்டே அடி வாங்க போகிறேன்னு. அதே மாதிரி நடந்துருமோ? சேச்சே, அப்படிலாம் நடக்காது. அம்மா திட்டுவாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளை அடிக்க மாட்டாங்க. பேசாமல் நம்ம இங்கேயே தூங்கிடுவோம். ஸ்கூலில் போய் அடி வாங்குறதுக்கு அம்மாக்கிட்டே இன்றைக்கி ஒரு நாள் அடி வாங்கிட்டு நாளைக்கு போயிட வேண்டியதான். ஆனால் நாளையிலேருந்து லீவ் போடாமல் போகணும். பரீட்சை வேறு வருது. பரீட்சையில் மட்டும் மார்க் எடுக்கலை அம்மா தோலை உரிச்சே விடுவாங்க. லீவ் போட்டு பரீட்சையில் மார்க் எடுக்கலேன்னு. அதனால் நாளையிலேருந்து கண்டிப்பாக விடாமல் ஸ்கூலுக்கு போயிடணும் அப்பா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அம்மா காலில் விழுந்து கையில் விழுந்து லீவ் போட வேண்டியதான். அங்கே போயெல்லாம் அடி வாங்க முடியாது. சரி, இதுக்கு மேலே என்னத்தை யோசிச்சுக்கிட்டு ஏஞ்சி உட்காந்துருப்போம். வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இன்றைக்கி லீவு போட வேண்டியதான். படுத்தாதான் கூட கொஞ்சம் திட்டு விழுகும்.